நாம் எல்லாருமே எல்லா விஷயங்களும் சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும், நாம் சீக்கிரம் சாப்பிடணும், அதற்காகவே சின்ன கடைகளுக்கு போகிறாங்க இல்லையா? அதிக ஸ்பீடுள்ள வண்டிகளை நம்ம தேர்வு பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோன்லேயும் 5G ஆக்கிறோம். எல்லா ஃபோனும் இப்போ 5G ஆயிட்டு. 4G இருந்தவங்க கூட 5Gக்கே மாறிட்டாங்க. இப்போது அதை விட வேகமாக இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா எல்லாமே வேகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் அதிகம். நம்ம அதோடு சேர்த்து இன்றைய காலத்தில் நாம் அதிகமாக பயப்படுகிற விஷயம் என்னென்னா திடீர் மரணம். திடீர் மரணத்தை தடுக்க 3 விஷயங்கள், திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெற 3 விஷயங்கள். அதே மாதிரி நாம் எல்லாருமே ஆசைப்படுகிறோம், நாம் துவா செய்தால் சீக்கிரமாக இறைவனிடத்திலிருந்து பதில் கிடைக்க வேண்டும் என்று. சீக்கிரமாக ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவனுடைய துவாவுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்கணும்னா அதுக்கும் 3 விஷயங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி சீக்கிரமாக செல்வந்தராகணுமா, பொருளாதார பிரச்சனை நீங்க வேண்டுமா, அதுக்கும் 3 விஷயம். அதே மாதிரி வாழ்க்கையில் சீக்கிரம் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கிறது, மெதுவாக செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். இப்படி இந்த 3 விஷயங்களுக்கெல்லாம் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதோட வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் மனிதருக்கு தீங்கு செய்யும் எல்லா விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தரக்கூடிய நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு மகத்தான திக்ரையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, விட்டு விடாதீங்க. அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பு நிறைந்த மோமின்களே, அல்லாஹு தாலா நமக்கு 2 உலகிலும் வெற்றி தருவானாக. வாழ்க்கையில் பரக்கத்து, அமைதி, நிம்மதியை நமக்கு வழங்குவானாக. எல்லா ஆபத்துகளிலிருந்தும், முசீபத்திலிருந்தும், கண்திருஷ்டியிலிருந்தும், செய்வினையிலிருந்தும், எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. நோய்களிலிருந்தும் இறைவன் நம்மை காப்பாற்றட்டும். மரணமடைந்தவர்களுக்கு இறைவன் மஹ்ஃபிரத் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாம் எல்லாருமே நமது வாழ்க்கையில் எல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ரோட்டில் போகும்போது இரவில் க்ரீன் லைட் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஃபாஸ்ட் ஃபுட் கடை, தட்டுக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போனால் எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும். 2 தோசைனா உடனே போடுவாங்க, ஆம்லெட் உடனே செய்து தருவாங்க, எந்த ஒரு டிலேயும் ஆகாது, எல்லாமே ஃபாஸ்ட்டாக. ஆனால் பெரிய ஹோட்டலுக்கு போகும்போது முதல்ல உட்கார வைப்பாங்க, கொஞ்ச நேரம் கழித்து தான் வெயிட்டர் வருவாங்க, என்ன வேணும்னு கேட்பாங்க, அப்புறம் மெனு தருவாங்க, அதை பார்த்து சொல்லணும், அப்புறம் தான் பிளேட்டு வரும், அப்புறம் தான் தண்ணீர் வரும், அப்புறம் தான் சாப்பாடு வரும். எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரமாவது ஆகிவிடும். அதே நேரத்தில் சின்ன கடையில் போனால் சாப்பிட்டு வீட்டுக்கே போயிருப்போம். அதாவது உலகமே வேகமாக ஓடுது, எந்த வண்டி வேகமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இப்போது ரீசெண்டாக கூட ஒரு செய்தி என்னென்னா, மும்பையிலிருந்து துபாய்க்கு சுமார் 4 மணி நேரம் பயணம். அந்த பயணத்தை 1 மணி நேரத்திற்குள் கடலுக்குள் ட்ரெயின் மூலம் செல்ல முடியும் என்று ஒரு திட்டம், பெரிய ஸ்பீடு ட்ரெயின் உருவாக போகிறாங்க. இது உண்மையா என்று தெரியாது. ஆனால் உலகம் முழுக்க வேகம் வேகம் வேகம், கம்ப்யூட்டர் வேகம், ஃபோன் வேகம், 5G 6G என வாழ்க்கையே வேகமாயிடுச்சு. வாழ்க்கையே வேகமாக ஆகக்கூடிய இந்த நேரத்தில் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளும் எல்லாம் வேகமாக மாறிட்டே இருக்குது. அப்படி தானே? எல்லாமே வேகமாக ஆகணும், சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹுவின் ஒரு சோதனை என்னென்னா, திடீர் மரணம் அதிகமாகிற ஒரு காலம். நாம் இப்போது ஒருத்தரை பார்த்து பேசிட்டு அந்த இடத்திலிருந்து பிரிகிறோம். அடுத்த நிமிடம் நமக்கு செய்தி வருகிறது, அவன் மரணித்து விட்டான் என்று. திடீர் ஹார்ட் அட்டாக் வருது, திடீர் ஸ்ட்ரோக் வருது, திடீர் ப்ரெஷர் வருது. இப்படி திடீர் மரணங்கள் நடக்குகின்றது. அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட திடீர் மரணங்களிலிருந்து நாம் எல்லாரையும் காப்பாற்றுவானாக. எப்போது மரணம் வந்தாலும் ஈமானோடுள்ள நல்ல முடிவு கிடைக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்படின்னா இந்த திடீர் மரணத்தை தடுக்க என்ன 3 விஷயம் இருக்குது நம்ம பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, துவா. எப்பொழுதுமே நல்ல விதமாக நாம் துவா செய்ய வேண்டும்.
நமக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான துஆ என்னென்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ் அலுக்கல் அஃப்வா வல் ஆஃபியா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் மன்னிப்பையும் பாதுகாப்பையும், ஆரோக்கியம், நலன், பாதுகாப்பான வாழ்க்கையை நான் கேட்கிறேன். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், குடும்ப உறவுகளை சேர்த்து நாம் வாழ வேண்டும். உம்மா வாப்பாவோடு எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் அவர்களுக்கு வேதனை கொடுக்காமல் இருக்க வேண்டும். உறவினர்களோடு நல்ல ஒரு தொடர்பில் நாம் இருக்க வேண்டும். அவர்களை நாம் சந்திக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவான் என்று நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. இதுக்காக ஒரு சம்பவம் ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தாவூது நபியை வந்து சந்தித்து பேசிவிட்டு போனான். அந்த நேரத்தில் ரூகை எடுத்துக்கொள்ளும் மலக்கான இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாவூத் நபியிடம் சொன்னாங்க, இப்போ உங்களிடம் வந்து பேசிய அந்த இளைஞன் இருக்கானே, அவன் நாளைக்கே மரணமடைவான், அவனுடைய ஆயுள் மிகவும் குறைவு என்று சொல்லியது அந்த மலக்கு. அதை கேட்ட தாவூத் நபி அவர்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் சில மாதங்களுக்கு பிறகும் அதே இளைஞனை தாவூத் நபி மீண்டும் சந்தித்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டாங்க, நீங்கள் சொன்ன அந்த இளைஞன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது என்ன விஷயம் என்று கேட்டபோது அந்த நேரத்தில் அந்த மலக்கு கூறியது, நான் சொன்ன நேரத்தில் அந்த இளைஞன் குடும்ப உறவுகளை முறித்தவனாக இருந்தான். ஆனால் நான் கூறிய அந்த நாளிலிருந்தே அவன் தனது குடும்ப உறவுகளை மீண்டும் சேர்த்து கொண்டான். அவனுடைய தாயுடன் இருந்த அந்த சண்டையையும் தந்தையுடன் இருந்த அந்த சண்டையும் அவன் சரி செய்தான். மற்ற உறவினர்களோடு இருந்த பிரச்சனைகளையும் சரி செய்தான். அதனால் அல்லாஹு தாலா அவனுக்கு கூடுதலாக ஆயுளை நீட்டி கொடுத்தான் என்று அந்த மலக்கு கூறியது. அதனால் குடும்ப உறவுகளை சேர்த்து வைத்து கொள்வது நமது ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய பெரிய ஒரு விஷயமாகும், பெரிய காரணமாகிறது. மூன்றாவது விஷயம் என்னென்னா, சதக்கா கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவுங்கள். சின்ன உதவியாக இருந்தாலும் பரவாயில்லை, ₹1 கொடுத்தாலும் சரி, நல்ல நோக்கத்தோடு கொடுக்கும்போது அது நமக்கு பாதுகாப்பாக மாறும். நாம் சதக்கா கொடுக்கும்போது மனதுக்குள் அல்லாஹுவே எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு பாதுகாப்பை தா என்று நினைத்து அந்த நெய்யத்தோடு கொடுக்க வேண்டும். அதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அப்படின்னா திடீர் மரணத்தை தடுக்க உள்ள 3 விஷயங்கள் என்னென்ன? துஆ, நமது குடும்ப உறவை பாதுகாப்பது, சதக்கா கொடுப்பது. அடுத்ததாக நமது துஆ சீக்கிரம் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 3 விஷயம் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, பெற்றோர்களை வைத்து துஆ செய்ய வேண்டும். நமது தாயையும் தந்தையும் அழைத்து அவர்களிடத்தில் துஆ செய்ய சொல்ல வேண்டும். தாய் தந்தையுடைய துஆ ரொம்ப சக்தி வாய்ந்தது. ரொம்ப சீக்கிரமாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால், வியாபாரம் சரியில்லாமல் இருந்தால், கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உம்மாவிடத்திலும் வாப்பாவிடத்திலும் கொண்டு துஆ செய்ய வைக்க வேண்டும். உம்மா நீங்கள் துஆ செய்யுங்க, வாப்பா எனக்கு வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க என்று அவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அவர்களுடைய மனமார்ந்த விலை உயர்ந்த துஆவை அல்லாஹு தாலா சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வான். அதற்கு நமக்கு வேகமாக பதிலும் தருவான். இது முதல் விஷயமாகும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, நாம் துஆ செய்யும் முன்னாடி ஒரு நல்ல செயலை நாம் செய்ய வேண்டும். நாம் யாருக்காவது உதவி செய்யலாம், சதக்கா கொடுக்கலாம், அல்லது நல்ல வார்த்தையாவது பேசலாம். ஒரு நன்மை செய்துவிட்டு நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அப்போது அந்த துஆவுக்கு சீக்கிரமாக பதில் நமக்கு கிடைக்கும். மூன்றாவது விஷயம் என்னென்னா, தஹஜ்ஜுடைய தொழுகை. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துஆ, இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கி கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் எழுந்து ஒலு செய்து 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹு தாலா அதற்கு சீக்கிரம் பதில் தருவான். அந்த நேரம் ரொம்ப சிறந்த நேரம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அப்படி நமது துஆ சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கிறது. அதை நம்ம இப்போ பார்த்தோம். என்னென்னா, நமது பெற்றோருடைய துஆ, நல்ல செயல் செய்துவிட்டு நாம் கேட்கும் துஆ, தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருக்கக்கூடிய துஆ. அடுத்தது, நமது வாழ்க்கையில் செல்வம் வர வேண்டும்னா, பொருளாதார பிரச்சனைகள் நீங்க வேண்டும்னா அதற்கும் 3 விஷயம் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, ஒரு திக்ர். இந்த திக்ரை நாம் அதிகமாக ஓத வேண்டும். இந்த திக்ரை ஒரு நாள்
33 முறையாவது ஓத வேண்டும். இது சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று நமக்கு ஹதீஸ் கற்றுத்தருகிறது. இதை எவ்வளவு அதிகமாக நாம் ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நமக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தருகிறான், நமக்கு நன்மை தருகிறான். கடன் என்பது அடைந்து கிடைக்கும், வாழ்க்கையில் வசதி என்பது வரும். ஒரு நாள் நாம் 33 தடவை இந்த ஒரு திக்ரை ஓத வேண்டும். அதற்கு கூடவே இரண்டாவதாக நாம் ஓத வேண்டிய ஒரு சூறா இருக்கிறது. இந்த சூறாவை உங்களுடைய தொழுகைக்கு பிறகு 33 தடவை இந்த திக்ரை ஓதி அதற்கு பிறகு நீங்கள் இந்த சூறாவை ஒரு முறை ஓத வேண்டும். அதை நீங்கள் தொடர்ந்து ஓத வேண்டும். அதற்கு கூடவே மூன்றாவது விஷயமாக இஸ்திஃபார், அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம் என்று ஒரு 10 முறை நாம் ஓத வேண்டும். நீங்கள் இவற்றையெல்லாம் தூங்குவதற்கு முன்னாடி கூட செய்தால் போதுமானது. ஆனால் செய்யும்போது மனதார நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா நமக்கு செல்வத்தையும் பரக்கத்தையும் தருவான். செல்வம் என்றால் அதிக பணம் மட்டும் கிடையாது. அல்லாஹு தாலா கொடுத்ததில் திருப்தி இருக்கும், நமக்கு திருப்தி கிடைக்கும். அதுதான் மிகப்பெரிய ஒரு செல்வம். நாம் ஓத வேண்டிய திக்ர் என்னன்னா, லா ஹவுலா வலா கூவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்கிற திக்ரை 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அலம் நஷ்ரஹு சூறாவை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அதே அமர்விலிருந்து ஒரு 10 முறை அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம் என்று தூங்குவதற்கு முன்னதாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த விஷயங்கள் நமது வாழ்க்கையில் செல்வத்தை அதிகரிக்கும், பொருளாதார பிரச்சனைகளை நீக்கி தரும், நமது வாழ்க்கையில் கடன் சுமையை அடைத்து தரும். இனி அடுத்ததாக நமது வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். சில விஷயங்கள் அந்த விஷயங்களை நாம் தாமதிக்கக்கூடாது, பின்னாடி பண்ணலாம், நேரம் இருக்கேன்னு விட்டுவிடக்கூடாது, உடனே செய்ய வேண்டும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் அந்த விருந்தினரை நாம் காத்திருக்க வைக்கக்கூடாது. சற்று உட்காருங்கன்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவரை உட்கார வச்சுட்டு நேரம் கழிக்க விடக்கூடாது. அவர்களுடைய மனதில் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நல்ல ஒரு சாப்பாடு நமக்கு இங்கு கிடைக்கும் என்று நினைத்து கூட அவர்கள் வரலாம். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனே எழுந்து அவர்களுக்கு தண்ணீராவது கொடுக்க வேண்டும். பிறகு நாம் சாப்பாடு ரெடி பண்ண வேண்டும். என்ன இருந்தாலும் வீட்டில் இருப்பவற்றை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெரிய விருந்து வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவர்களுடைய மனது காயப்படாதபடி நீங்கள் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய பண்பாகும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா, ஒருவர் மரணமடைந்தால் அவரை விரைவாக கபரடக்கம் செய்ய வேண்டும். இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மகன் வரட்டும், வெளிநாட்டிலிருந்து வரட்டும், விமான டிக்கெட் கிடைக்கட்டும்னு காத்திருக்க வைக்கிறாங்க. இது சரியானது கிடையாது. உடம்பை ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு காத்திருக்கக்கூடாது. இது இஸ்லாமில் சொல்லப்படவில்லை. ஒருவர் மரணமடைந்து உடனே என்ன செய்ய வேண்டும்? கஃன் செய்து ஜனாசா தொழுது உடனே அடக்கம் செய்யணும். அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு கபர்களுக்கு போய் அவர்கள் துவா செய்யலாம். அதுதான் அந்த மரணமடைந்தவர்களுக்கு உள்ள பயன். அவர்கள் வந்து முகத்தை பார்ப்பதல்ல, அவர்கள் செய்யக்கூடிய அந்த துவா தான் முக்கியமான ஒன்று. அதனால் தாமதிக்காமல் கபரடக்கம் செய்ய வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னன்னா, கடன் எடுத்திருந்தால் அதை சீக்கிரமாக திருப்பி கொடுக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் பணம் இருந்தும் அவன் இன்னும் கேட்கலையே, பின்னாடி கொடுக்கலான்னு வைத்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு தவறான விஷயம். கடன் என்பது ஒரு பெரிய பொறுப்பாகும். ஒரு மனிதன் கடனுடன் மரணமடைந்தால் அது மிகவும் கடினமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே கடன் உள்ளவர்களுக்கு சிறப்பு கவனம் இருந்தது. அதனாலேயே நாம் செய்ய வேண்டியது, கடன் என்பது இருந்தால் உடனே அதை அடைக்க வேண்டும், தாமதிக்கக்கூடாது. நான்காவது விஷயம் என்னன்னா, தௌபா செய்கிறது. நமது வாழ்க்கையில் தவறு நடக்காமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தவறு என்பது நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது, உடனே அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா தேட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். நாளைக்கு பண்ணலாம், இன்னைக்கு வேண்டான்னு தள்ளிக்கொண்டே போகக்கூடாது. ஏனென்றால் நாம் நாளை உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாத ஒன்று. அதனால்தான் தவறுகள் நமது பக்கத்திலிருந்து நடந்துவிட்டால் அஸ்தோஃபிருல்லா என்று சொல்லி மனதார தௌபா தேட வேண்டும். இதுதான் நம்முடைய பாதுகாப்பு. இப்போது அடுத்ததாக சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நாம் சீக்கிரமாக செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. மெதுவாக, நிதானமாக, கவனமாக செய்ய வேண்டும். அந்த மாதிரி பெற்ற 3 முக்கியமான விஷயங்கள். அதில் முதல் விஷயம் என்னன்னா, நமது தொழுகை. தொழுகை என்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது ஒரு இபாதத்து.
அதனால்தான் அதை வேகமாக நாம் முடித்துவிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமாக நின்று வேகமாக ருக்கு, வேகமாக சுஜூத், அதே மாதிரி ஃபாத்திஹாவையும் வேகமாக ஓதி விடுவாங்க. இது சரியானது கிடையாது. நமது தொழுகை மெதுவாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆயத்தையும் மனதை வைத்து ஓத வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று கூறிய உடனே மனது அமைதியாக வேண்டும். ஃபாத்திஹா ஓதும்போது அது மனதுக்குள் நுழைய வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகை ஒரு சுகமாக இருக்கும், ஒரு இனிமையாக இருக்கும். தொழுகை செய்ய வேண்டும் என்ற ஆசை அந்த அடியானுக்கு வரும். முன்னோர்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் தொழுகை செய்தாங்க. அதனால் தொழுகை அவசரப்படாமல் மெதுவாக செய்ய வேண்டும். அடுத்ததாக என்னென்னா சாப்பாடு. நாம் சாப்பிடும்போது அவசரமாக விழுங்கக்கூடாது. சில பேர் ரொம்ப வேகமாக சாப்பிடுவாங்க. நாம் அதை சவைத்து மென்று மெதுவாக சாப்பிட வேண்டும். அது உடம்புக்கு வேகமாக சாப்பிடுவது நல்லது கிடையாது. ஜீரண பிரச்சனைகளை நமக்கு கொண்டு தரும், வயிற்றில் பிரச்சனைகளை கொண்டு தரும். அதனால் நாம் செய்ய வேண்டியது சாப்பாடை மெதுவாக நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். ஒவ்வொரு துண்டையும் நிதானமாக சாப்பிட வேண்டும். இது உடல் நலத்துக்கு நல்லது, சுன்னத்தாகவும் இது இருக்கிறது. மூன்றாவது விஷயம் என்னென்னா, நமது யூரின் விஷயமானாலும் சரி, டாய்லெட் விஷயத்திற்கு பிறகு தூய்மையை நாம் பாதுகாக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நாம் அவசரமாக செய்யக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமாக வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் அது சரியான சுத்தமாகாமல் இருக்கலாம், நஜீஸ் முழுவதும் போகாமல் இருக்கலாம். அதனால் என்ன ஆகும், மனதுக்குள் ஒரு சந்தேகம் வரும், சுத்தமாக ஆயிற்றா இல்லையா என்று. அதுவே வஸ்வாஸ் ஆகும். அதனால் இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக சுத்தம் செய்ய வேண்டும். முழுமையாக சுத்தமாகணும். இதெல்லாம் நாம் தினசரி வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள். இனி கடைசியாக ஒரு முக்கியமான திக்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாதுகாப்பான திக்ர். இந்த திக்ரை நமது வாழ்க்கையில் நாம் தினமும் ஒவ்வொரு நாளும் 10 முறை நாம் ஓத வேண்டும். அப்படியானால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எதுவாக இருந்தாலும், எந்த தீங்காக இருந்தாலும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான். இது ஒரு பெரிய நன்மை கொண்ட திக்ராகும். அந்த திக்ர் எதுனா, பிஸ்மில்லாஹில்லதி லா இல்ரு மஸ்மிஹி ஷைன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீயுல் அலீம். எல்லாவற்றிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. திடீர் மரணங்களிலிருந்தும் இந்த திக்ர் நம்மை பாதுகாக்கிறது. காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நாம் எல்லாருக்கும் இந்த விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்யவும் தௌஃபீக் தருவானாக. நமது வாழ்க்கையில் பரக்கத்தையும் சுகத்தையும் அமைதியையும் இறைவன் ஏற்படுத்துவானாக. நோய்களுக்கு ஷிஃபா தருவானாக. எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.